ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 3 செம்மையான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்லேயும் ஆட் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இது போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பேஸிஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் டைமில் சொல்லியிருந்தப்போ இது இந்த பாட்டம் லெவலில் தான் சொல்லியிருந்தேன். அங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட்டு ஹை தந்ததுன்னு பார்த்துச்சுன்னா பிரேக் அவுட் தந்துட்டு ஒரு 14% நல்ல ப்ராஃபிட் ரிட்டர்னுமே தந்திருக்குது. அது நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னதுலேருந்து அப் ட்ரெண்டு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. அண்ட் ஆல் டைம் ஹைலேருந்து இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் ஒரு 5% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனிக்கு ஒன்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்சியல்ஸை அனலைஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் கேப் 3200 crores இருக்குது. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 10 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 16 இருக்குது. இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிறத கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ப்ரீவியஸ் டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். என்னோடய ஓல்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து சிங்கிள் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷனுமே இருக்குது. இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ 456 இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 337 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு. ROCE 4% இருக்குது. ROEமே 6% இருக்குது. இது ரெண்டுமே சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 54% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிறதுலேருந்து 1.05% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பிளச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட்டு கிட்டையுமே அதிகமாக ரொம்ப மினிமலாக 0.04 தான் பார்க்க முடியுது. குவார்டர்லி பேசிஸில் இங்கேயுமே க்ரோத் இருக்குது. லாஸ்ட் இயர் ஜூன் குவார்ட்டரில் 532 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 614 crores இருக்குது. குவார்டர் ஆன் குவார்ட்டர் சேல்ஸ் ஆனது மீன்ஸ் சேல்ஸ் க்ரோ ஜம்ப் ஆகிருக்கிறது கிளியராகவே பார்க்கலாம். சேம் நெட் ப்ராஃபிட்டுமே 66 crores இருந்துச்சு. இப்போ 87 crores இருக்குது. இங்கேயுமே குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேஸிஸில் ஜம்ப் ஆகிருக்கு. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் வெறும் ஜஸ்ட் பப்ளிக் கிட்ட லாஸ்ட் மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 41% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது இப்போ டவுன் ஆகி 40% கிட்ட வந்திருக்குது. மீன்ஸ் எல்லா ஸ்டேக்ஸுமே இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே 60% பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது. அண்ட் அதுவும் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே ட்ரேடர்ஸ் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்ட் லைன் இங்கே நல்லா கிளியராக விசிபிள் ஆகும். அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பிரேக் அவுட்டுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே பிரேக் அவுட்டுமே தந்திருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சார்ட் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா சைடு வேஸ் கப் ஹேண்டல் சொல்லுவாங்க, அந்தமாதிரி சைடு கப் ஹேண்டலில் மேக் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டலுமே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டலில் தான் நல்ல ஒரு பாசிட்டிவான புல்லிஸுமே இருக்குது. அண்ட் இன்றைக்கானதுமே ஒரு நியர் அபவுட் வந்து 21 million ஒரு நல்ல யூஸான வால்யூமே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே எடுத்தோடனே ஹை தருமான்னு கேட்டிங்கன்னா ஹை போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட தான் போயிட்டுருக்கு. அதனால் கீழே சைடுவேஸ் ஆகிட்டு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் டைமுமே நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தப்பயுமே சேம் அதே மாதிரி தான். ஓரளவுக்கு மேலே போனாலும் கீழே ரீட்ரேஸ்மெண்ட் சேம் லெவலில் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஹையில் போச்சு. அதே மாதிரி தான் இப்போயுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே மணியவுமே மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ப்ரைஸ் 5000 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 40% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 3000லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே மேனேஜ் பண்ணி மீன்ஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணுறது கண்டிப்பாகவே இந்த கோர்ஸ் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய இயர்லி மெம்பர்ஷிப் பிளானுமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெகுலர் ப்ரைஸ் 3500 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 42% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் டேரெக்டாகவே 2000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் தாமஸ் ஸ்காட் இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக் தான் நம்ம டேரெக்டாகவே இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே ட்ரேடர்ஸ், இதுவுமே ஒரு டெக்னிக்கல்ஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து செம்மையாக கீழே தான் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு நியர் அபவுட் வந்து 30% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்டு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா மார்க்கெட் கேப் இதுவுமே 508 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் PE 25 இருக்குது. அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇமே 25 தான் இருக்குது. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிறத கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் டபுள் கன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ 553 இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 349 தான் இருக்குது. டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. நான் ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸும் சொன்ன மாதிரி இங்கேயுமே அண்டர் வேல்யூவேஷனில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ROCE 20% இருக்குது. ROE 16% இருக்குது. இது ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாகவே இங்கே பார்க்க முடியுது. அதனால் நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 52% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை. அண்ட் டெட் டு ஈக்விட்டியுமே வெறும் ஜஸ்ட் இங்கே 0.34 தான் இருக்குது. இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது லைட்டாக. அண்ட் குவார்டர்லி பேசிஸில் லாஸ்ட் இயர்து மார்ச் குவார்ட்டரில் 47 crores இருந்துச்சு. இப்போ 77 crores இருக்குது. ஆல்மோஸ்ட் குவார்டர் சேல்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கிறத கிளியராகவே பார்க்கலாம். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே 4 crores இருந்துச்சு. இப்போ 6 crores இருக்குது. இங்கேயுமே க்ரோ ஆகிருக்கிறது கிளியராக பார்க்க முடியுது. இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். 45% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பப்ளிக் கிட்ட இருக்குது. மீதி இருக்கிற ஆல்மோஸ்ட் 55% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு லைனுமே இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்ட்ரெயிட் கப் வித் ஹேண்டல் சொல்லலாம். அந்த சேட்டை தான் இங்கே மேக் பண்ணியிருக்கு. ப்ராப்பராக வந்து இங்கேருந்து ஒரு கப்பை மேக் பண்ணிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதையுமே ப்ராப்பராக இங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கீழேருந்து வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹேண்டில் வந்து இங்கே பாசிட்டிவாக மேக் பண்ணியிருக்கு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. 1.26 மில்லியன் ஒரு நல்ல ஹியூஜான மீன்ஸ் பிரேக் அவுட்டுமே இங்கே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கேப் இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 500 crores தான் இருக்குது. அந்த 500 crores 1.2 மீன்ஸ் 1 மில்லியன்லாம் நல்ல ஹியூஜான வால்யூம் தான். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஓரளவுக்கு மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் ட்ரேடர்ஸ் சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக் தான் நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதுவுமே டெக்னிக்கல்ஸ் ஒரு மீன்ஸ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் 15% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது கிளியராகவே விசிபிள் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் பார்க்க முடியுது. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்லேருந்துமே ப்ராப்பராக வந்து இங்கேயுமே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அந்த பிரேக் அவுட் கிடச்சதுமே இங்கே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது. ஜஸ்ட் செகண்டாக நான் ட்ராயிங் மேக் பண்ணிக்க உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் லாஸ்ட்டு இங்கே 3 ட்ரேடிங் செஷனாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான புல்லிஷ் கேண்டலில் தான் இங்கேயுமே மீன்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப் சைடில். அதுவுமே கிளியராக பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக் அவுட் ஆனதுமே 2 மில்லியன் நல்ல ஹியூஜான பெட்டரான வால்யூமில் தான் இங்கேயுமே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ஓரளவுக்கு சைட்வேஸில் இருந்துட்டு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் என்னோடய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான சூப்பரான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 3 பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.